அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் from பெஸ்ட் அகாடமி, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி. பெஸ்ட் அகாடமி என்பது மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர்கள், தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகள் ஆகியோருக்கான ஒரு இலவச பயிற்சி மையம். தற்பொழுது எஸ்எஸ்சியிலிருந்து ஜிடி என்று சொல்லக்கூடிய ஜென்ரல் டியூட்டி என்று சொல்லக்கூடிய போலீஸ் தேர்விற்கான மத்திய அரசு காவலர் பணிக்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. வரலாறு காணாத அளவில் கிட்டத்தட்ட ஒரு 40,000 வேக்கண்ட் சொல்லலாம். சரிங்களா? லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 40,000. இன்னுமே இந்த வேக்கண்ட் இன்னும் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த எஸ்எஸ்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஜிடி நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போது கிராமப்புற மாணவ செல்வங்களை நோக்கி தான் என்னுடைய பயணங்கள் இருக்கிறது. கிராமப்புறத்தில் அரசு பள்ளிகளில் அல்லது தமிழ் வழியில் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கு தான் நான் வழிகாட்டுறதுக்காக இந்த மாதிரியான சில வீடியோக்களை நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த வகையில் இப்போது நம்ம தமிழ்நாடு TNUSRB என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தக்கூடிய நீங்கள் எஸ்ஐ தேர்விற்கோ அல்லது போலீஸ் தேர்விற்கோ விண்ணப்பிப்பவர்கள் தாராளமாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். எல்லாமே சேம் தான். சரிங்களா? எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லே எழுதலாம். இதுதான் ரொம்பவே ப்ளஸ். சரிங்களா? ஓகேவா? வேக்கண்ட் வரலாறு காணாத அளவில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண போலீஸ் நோட்டிஃபிகேஷனில் டோட்டல் வேக்கண்ட் 3,000 சம்திங் தான். சரிங்களா? ஆனால் இப்போது இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எஸ்எஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000, அரௌண்ட் 40,000. சரிங்களா? இது ஒரு பொன்னான வாய்ப்பு. நார்மலாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஓரளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதினாலே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த தேர்விற்கான முக்கியமான டேட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வந்தது இந்த டேட்டு. சரிங்களா? இப்போ லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா October 14th. October 14th. ஓகேவா? இது அப்புறமேல ஆமாம், லாஸ்ட் டேட் October 14th. அப்புறமேல பேமெண்ட் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான October 15th. சரிங்களா? எக்ஸாம் மேபி ஜனவரி அண்ட் பிப்ரவரியில் இருக்கலாம். ஜனவரி ஆர் பிப்ரவரியில் இருக்கலாம் 2025. சரிங்களா? ஓகே. இந்த எக்ஸாமை பற்றியான டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நேரம் பேச போகிறதில்ல, ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிடறேன். இதற்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 பேசிக் பே. சரிங்களா? 18,000 நியர்பை உங்களுக்கு ஒரு 32,000-31,000 கிடைக்கும். சரிங்களா? அலவன்சஸ்லாம் சேர்த்து. சரிங்களா? ஓகே. இதற்கான டோட்டல் வேக்கன்சிஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், 39,481 வேக்கன்ஸ். சரிங்களா? 31,481 வேக்கன்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்தியா ஃபுல்லாக. ஓகேவா? அப்புறமேல பாருங்கள், இதனுடைய ஏஜ் லிமிட் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் உங்களுக்கு 18லேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? பயப்பட வேண்டாம். இதில் SC STயாக இருந்தால் ஒரு 5 இயர் ஆட் பண்ணிக்கலாம். 5 இயர் ஆட் பண்ணிங்கன்னா 28 வயது வரைக்கும் இருக்கலாம். ஓபிசியாக இருந்தால் இதனுடைய ஓபிசி BC MBCன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களா இருந்தால் இவங்களோட ஒரு 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 26 வயது முடியும் வரை BC MBC எழுதலாம். 28 வயது முடியும் வரை, சரிங்களா, 28 வயது முடியும் வரை SC ST எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். அப்புறமேல லிசன் பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டேஷன் இதுதான். சரிங்களா? NCC சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா NCCக்கு உங்களுக்கு மார்க் உண்டு. C கிரேடு, B கிரேடு அண்டு A கிரேடு அப்படி சொல்லிட்டு அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜில் மார்க் கொடுக்குறாங்க. C கிரேடு வச்சுருந்தீங்கன்னா 55% வரையும் கொடுக்குறாங்க. B கிரேடு வச்சுருந்தீங்கன்னா 3% வரைக்கும் மார்க்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? A கிரேடு வச்சுருந்தீங்கன்னா 2% வரையும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ரைட். அப்புறமேல பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் கம்பல்சரி உண்டு. சரிங்களா? ஒரு 100 rupees கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம வீடியோவில் இருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இப்போது நீங்கள் உங்களுக்கு சென்ட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சவுத் ரீஜனில் பார்க்கலாம். சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் கூட இருக்குது. சரிங்களா? புதுச்சேரி தமிழ்நாடை ஒட்டி இருக்கக்கூடியது. அப்புறம் சென்னை, அப்புறமேல கோயம்புத்தூர், மதுரை, சேலம், சரிங்களா, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இது வரைக்கும் நமக்கு இதில் எல்லாம் நான் சென்று நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே. அப்புறமேல
எக்ஸாம், அதாவது எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா சிபிடி தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். ஓகே. இதில் இங்கே பாருங்கள், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி அப்படி சொல்லிட்டு ஒரு 4 செக்டார் இருக்குது. 4 செக்டாருக்கும் ஈவனாக வந்து 20 கொஷின்ஸு. சரிங்களா? மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 20, ஸோ 40 மார்க்ஸ். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாங்க, 60 நிமிடங்கள் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தாங்க டெஸ்ட்டு, எக்ஸாம் இவ்வளோ தான். அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்டு ரீசனிங் அப்படிங்கிறது ஏயில் இருக்குது. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது. பார்ட் சியில் வந்து எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. பார்ட்டு டி வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இருக்குது. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணிங்க. மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. 1 மணி நேரத்தில் எக்ஸாம் முடிஞ்சிடும். இன்டர்வியூவெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் போலீஸுக்கு எப்படி நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்களோ அதெல்லாம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் உண்டு. சரிங்களா? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனும் உண்டு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா 170 தான் ஜென்ஸு, லேடிஸாக இருந்தீங்கன்னா 167. சரிங்களா? இது காமன். சரிங்களா? ஓகே. அதாவது லேடிஸுக்கு இதை விட கொஞ்சம் குறையும். ஸோ அதை பார்த்துக்கலாம். ரைட், இதை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பாலும் யாரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? இப்போ 3500 வேக்கண்ட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டி மோதுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் 40,000 வேக்கண்ட் கொடுத்துருக்கான். 40,000 வேக்கண்ட் கொடுத்துருக்கான். அப்போ 40,000 வேக்கண்டில் ஒரு ஆளாக நம்ம வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ரெண்டாவது, இந்த தேர்வை வந்து தமிழில் எழுதலாம் அப்படிங்கிறது கூடுதல் வரப்பிரசாதம். சரிங்களா? தமிழில் கிட்டத்தட்ட 13 ரீஜனல் லாங்குவேஜில் நடக்குது. அதில் தமிழும் ஒன்று. ஸோ தமிழ்லேயே தேர்வு இருக்கும். இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து 20 வினாக்கள் இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து இங்கிலீஷில் இருக்க போகுது. சரிங்களா? அது நம்ம பேசிக் கிராமர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. மார்க் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க் கம்பல்சரி உண்டு. ஒரு கொஷினுக்கு வந்து 0.25, அதாவது 1/4 மார்க் வந்து மைனஸ். சரிங்களா? அதனால் டைம் நிறையா இருக்குது. தயவுசெய்து எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறேன் சார், நான் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எழுதிக்கிட்டு இருக்கேன் சார், எஸ்ஐ எல்லாம் எழுதினேன், எனக்கு இது வரைக்கும் நான் கிளியர் ஆகலை, இல்லை நான் நல்லா எழுதியிருக்கேன் கிளியர் ஆகும் அப்படின்னு இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு கிளியர் ஆகி அந்த ஆர்டர் வந்து கையில் வர்ற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. சரிங்களா? அதை வந்து ஷூரிட்டி கொடுக்க முடியாது. அதனால் இந்த தேர்வுக்கு நீங்கள் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள். அருகில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு போய், மாணவர்கள் நலனில் அக்கறை செலுத்தக்கூடிய அருகில் உள்ள பயிற்சி மையங்களுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? முத்தான ரொம்ப அற்புதமான ஆசிரியர்கள்லாம் சில இடங்களில் இருக்கிறாங்க. ஒருவேளை பயிற்சி மையங்களுக்கு போக முடியல அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்லையும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இருக்கும். தமிழ்நாடு அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த அலுவலகத்தில் ஃப்ரீயாகவே கோச்சிங் கொடுக்குறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.